ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல தமிழ் செல்வி இருந்துட்டு வீட்டில் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய அப்பா அம்மாலாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பெரிய வீட்டில் இருந்து கால் பண்ணி குழந்தைக்கு காது குத்துற விஷயமா பேசினாங்களா. ஆமாப்பா பேசினாங்கன்றாங்க. ஏன் தமிழ் நீ முடியாதுன்னு சொல்லிட்டேன்றாங்க. எதுக்கு நான் முடியணும்னு சொல்லணும்? இங்கே பாருங்க, இந்த விஷயத்தில் முடிவு எடுக்க வேண்டியது நான் தான். சும்மா தேவையில்லாமல் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்கப்பான்றாங்க. அப்புறம் அவங்களுடைய அம்மா இருந்துட்டு தமிழ் நீ எல்லாம் அவசரப்பட தமிழ் கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. எதுக்குமா பொறுமையா இருக்க சொல்லிட்டு இருக்கான்றாங்க. அம்மா உங்களுடைய பேச்சை கேட்டாலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது, தயவு செஞ்சு நாளை விடுங்கன்றாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்காதீங்கன்றாங்க. நான் ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கேன் அப்படின்றாங்க. அது வந்துன்றாங்க என்ன வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து அவங்களுடைய வீட்டுல இருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்துல வந்து போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன முடிவு உனது அப்படின்றாங்க. என்ன முடிவுன்னா இங்க பாருங்க, சும்மா தேவையில்லாம வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க சரிங்களா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்காதுன்றாங்க. அங்க நம்ம போக வேண்டாம் அவ்வளவுதான்றாங்க. அப்பதான் இருந்துட்டு அவங்க அவ்வளவு தூரம் இருந்து கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்கடி, நம்ம என்ன எதுன்னு போய் பேசிக்கலாங்கன்றாங்க. அதுக்காக வரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் எப்படி தமிழ்ன்றாங்க. நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மான்ட்டு எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிடுறதுனால சரி நான் வரேன்றாங்க. நான் அவங்களுடைய பேச்சுக்கு மட்டும் நான் கட்டுப்பட்டு போவன்ட்டு யாரும் நினைக்காதீங்கன்றாங்க. பெரிய இடம்னா அவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கணும், ஏதாச்சும் சட்டம் இருக்கா என்ன அப்படின்னு தமிழ் செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. சரி எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க தமிழுடைய அம்மா அப்பா கிட்ட. அதுக்கப்புறமா சேது இருந்துட்டு அப்பா இந்த அளவுக்கு அவகிட்ட நீங்க இறங்கி போகணுமான்றாங்க. சேது என்னையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரியா, பேசுறதுல போய் என்ன எடுப்பது சொல்லுன்றாங்க. பேசுறதுக்கே போயிட்டு நீ இந்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருக்கான்றாங்க. நீ தைரியமா இரு சரியான்றாங்க. சரிங்கப்பா நீங்க சொல்றதுனாலதான் நான் பொறுமையா இருக்கேன், இல்லைன்னா நான் இது வேண்டவே வேண்டாம்னு சொல்லி இருப்பேன்பான்றாங்க. சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா எல்லாரும் பஞ்சாயத்து கிளம்பி போறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.